கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட பேசுகையில் சந்தோஷப்படுவேன். இது எட்டாவது வீடியோ. ஆண்டவர் தாமே உங்களுக்கு வேண்டிய தெய்வ வார்த்தைகளை தருவாராக. உங்கள் ஆத்மா நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்குள்ள வழியை நீங்கள் கண்டுபிடிக்கக்குள்ள ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமாம். தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை. அதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. சீக்கி தி கிங்டம் ஆஃப் காட். இப்போ காலேஜ், பள்ளிக்கூடம், சர்ச்சு, சட்டசபை, பார்லிமெண்ட்டு, பாராட்டு கூட்டங்கள், ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு விதம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஸ்கூலில் அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் உண்டு. கல்லூரிக்கு அப்படி தான், சர்ச்சுக்கு அப்படி தான். சட்டசபை, பார்லிமெண்ட்னா அங்கே பர்மிஷன் இருந்தால் தான் அங்கே போக முடியும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் உண்டு. இப்போ ஸ்கூலில் ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு பாடம், அந்தந்த பாடம் எடுக்க அந்தந்த சார் வந்தாங்கன்னா, இப்போ மேத்ஸ் பீரியடில் நம்ம தமிழ் புக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சயின்ஸ் பீரியடில் இங்கிலீஷ் புக் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்தந்த பீரியடுக்கு அந்தந்த புக்கு, அந்தந்த சார் வரும்போது அவங்க புக்கை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அவங்க நோட்டை தான் எடுத்து வச்சுருக்கணும். அதில் தான் நம்ம படிக்கவும் முடியும், படித்ததை எழுதவும் முடியும். சார் சொல்லும்போது எழுதுறது அந்த நோட்டில் தான் எழுதணும். சர்ச்சிலையும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் உண்டு. எப்படி தொடங்கணும், எத்தனை பாட்டு, அப்புறம் ஒரு ஜெபம், அது பிறகு சாட்சிகள் இது இருக்கும், அது பிறகு பிரசங்கம் இருக்கும், பிறகு ஒரு ஜெபம் இருக்கும். சில நேரம் வியாதியஸ்தர், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த மாதிரினா வியாதியஸ்தருக்கு வேண்டி ஜெபம் பண்ணது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஒழுங்கு இருக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு ஒழுங்கு இருக்கும். இப்போ பாராட்டு கூட்டங்கள் அந்த மாதிரி நடக்குது. இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் இஸ்ரோவுக்கு தலைவரானோன்னு எங்கெல்லாமோ அவருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துனாங்க அவங்க ஊரில். பிறகு நிறைய ஸ்கூலில், அவர் படித்த ஸ்கூலில் அதெல்லாம் பாராட்டு கூட்டம் நடத்துனாங்க. அது ஒரு சந்தோஷமான காரியம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் நடக்குமோ அதுக்கும் ஒரு ரூல்ஸும் ஒரு ரெகுலேஷன்ஸும் உண்டு. எப்படி நடத்தணும், எப்படி தொடங்கணும், யார் எப்படி பேசணும், என்ன பேசணும், அப்படிலாம் உண்டு. அப்படி தான் நடத்த முடியும், அப்படி தான் நடத்தணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சயின்ஸ் பீரியடு சயின்ஸ் தான் படிக்கணும். மேத்ஸ் பீரியடில் மேத்ஸ் தான் படிக்கணும். ஒவ்வொரு பீரியட்லையும் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். தியரின்னா தியரி, ப்ராக்டிக்கல்னால் ப்ராக்டிக்கல், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் உண்டு. அதுதான் நம்ம செய்யணும், கடைப்பிடிக்கணும். டீச்சர் சொல்லுறது தான் நம்ம கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மத்தேயு 6:33 முதலாவது. இப்போ இந்த படிப்பு இதுக்கெல்லாமே ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்? அது மத்தேயு 6:33 இந்த வசனம் இருக்குது. அதுக்கு தொடக்கம் 24ஆம் வசனத்துலேருந்தே இருக்குது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், நல்லது. ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இப்படி தான் பைபிளில் இருக்குது. அப்படின்னா தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, அந்த வசனத்தில் இருக்குது. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா தேவனுக்கு தான் செய்யணும், உலக பொருளுக்கு செய்யக்கூடாது. மனுஷருக்கு ஊழியம் செய்யணும்னா மனுஷருக்கு தான் செய்யணும். இப்போ ஸ்கூல்லலாம் அங்கே போய் பைபிள் போதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சர்ச்சில் ஸ்கூல் பாடங்களை போதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சர்ச்சில் வசனத்தை தான் போதிக்கணும். ஸ்கூல் பாடங்களை இங்கே போதிக்க முடியாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆகாயத்து பட்சியை பார்க்க சொல்லுவார். ஆகாயத்து பட்சியை கவனித்து பாருங்கள், அது பட்டினி கிடக்குதா? அதுக்கு எப்படியாவது அது உழைக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அதுக்கு சாப்பிடுது, அதுகளை ஆண்டவர் போஷிக்காருன்னு நடத்துவார். கவலைப்படுகிறதுனால நம்ம சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இதுகளெல்லாம் ஆண்டவர் பிழை போட்டுகிறார். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? சாலமோன் முதல்ல தன் சர்வ மகிமையிலேயே அந்த காட்டு புஷ்பத்தை போல உடுத்தி இருந்தது இல்லையா? சாலமோன் ராஜா தான் ஐஸ்வர்யவான். அவர் காலத்தில் வெள்ளி ஒரு பொருளாக சொல்லப்படலை, எடுக்கப்படலைன்ட்டு இருக்குது. அப்போ பவுன் தான் அப்போ மெயின். எல்லாமே அவருக்கு பாத்திரங்கள் எல்லாமே பொண்ணாக இருந்துச்சு. அப்போ அவருக்கு வஸ்திரங்கள்லேயும் பவுன் இருந்திருக்கும். அப்போ அப்படிலாம் இருந்துட்டோம். இது இந்த சாலமோன் கூட
இந்த மாதிரி உடுத்தி இருந்தது இல்லையா, அந்த காட்டு புஷ்பத்தை போல் அவரு கூட உடுத்தி இருந்தது இல்லையா. அப்போ அதோட சாலமன் ராஜாவோட மகிமையாக அந்த காட்டு புஷ்பம் கொடுக்குதுன்னு ஆண்டவர் சொல்லார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் சொன்னால் தேவன் இல்லாதவங்க, விக்கிரகங்களை வணங்கக்கூடியவங்க, எதையோ வணங்கக்கூடியவங்க, எந்த தெய்வத்தையோ வணங்கக்கூடியவங்க, இவங்கள தான் அஞ்ஞானிகள்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்க தான் இதெல்லாம் நாடி தேடுவாங்களாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா அதெல்லாம் நம்ம தேடக்கூடாது. உடைய தேடக்கூடாது, ஆகாரத்தை தேடக்கூடாது. அப்போது இப்போ ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேண்டி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சு ஜோம் பண்ணுறாங்க, தொழிலுக்கு வேண்டி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சு ஜோம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பைபிளில் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. வேதத்தை போதிக்கிறவங்க வேதத்தை தான் போதிக்கணும். வேதத்தில் உள்ள வசனம் என்ன சொல்லியிருக்குதோ அதை தான் போதிக்கணும். வசனத்தை விட்டுட்டு இந்த மாதிரி வேறு எதுக்கோ எல்லாம் அப்படி நம்ம இறங்கி போகக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ அதுக்குள்ளே நிறைய காரியங்களையும் நிறைய சாபங்கள் இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். அப்போ இன்றைக்கி இந்த 24ஆம் வசனத்தில் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்ட்டு இருக்குது. அப்போ உலக பொருள்னால் நம்ம படிப்பு, அதில் உள்ள சர்டிஃபிகேட்டு, ஒரு தொழில் நல்லாகுது, அதில் கிடைக்கக்கூடிய பணம், இது ஒன்றையும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நித்திய ஜீவனுக்கு போகும்போது இது ஒன்று, அந்த சர்டிஃபிகேட் ஒன்றும் அங்கே செல்லாது. நம்ம தேவனுடைய வசனத்தை எவ்வளவு வாசிக்கமோ, எவ்வளோ அதுக்கு கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளவு நம்ம ஏழைகளுக்கு கொடுக்குறோமோ, தான தர்மம் பண்ணுறோமோ, அதுதான் நம்ம கூட வரும். நம்ம ஜெபமும் தான தர்மமும் தான் தேவ சமூகத்தில் போகும். கொரோனையிலுக ஜெபமும் தான தர்மமும் தேவ சமூகத்தில் போச்சுதில்ல. அதே போல் நம்ம ஜெபமும் நம்ம தான தர்மமும் வசனத்துக்கு எந்த அளவு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதுதான் தேவ சமூகத்துக்கு போகும், மற்றபடி ஒன்றும் போகாது. 3 யோவான் 2ஆம் வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு இருக்குது. அப்போது ஆத்மா வாழணும்னா என்ன செய்யணும்? வேதம் படிக்கணும், ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இந்த 3ஐயும் ஒருத்தர் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே தினமும் இதை படித்து அந்த வசனங்களை சிந்தித்து நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோம் எதுக்கு கீழ்ப்படியலைன்னு பார்த்து, கீழ்ப்படியாத வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல், ஆத்மா வாழணும்னா வசனம் படிக்கணும். வசனம் தான் நம்ம ஆத்மாவை வாழ வைக்கும். ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நம்ம ஆத்மா நல்லா இருந்தால் மற்றெல்லாம் கிடைக்கும். சர்டிஃபிகேட்டு கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், நம்ம தொழில் நல்லாகும், எல்லாம் அதெல்லாம் நமக்கு சும்மா தரக்கூடியது. அதுக்கு வேண்டி நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்ச வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி பைபிளில் அப்படி இந்த தொழிலுக்கு வேண்டி படிப்புக்கு வேண்டி ஜெபம் பண்ணக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஜீவ வசனங்கள். நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு தான் பைபிள். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல்னா இதுவும் நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்குள்ள வழி தான் இந்த பைபிளை ஒழிய தொழில் செய்யவோ படிக்கவோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தருவார். அது சும்மா தரக்கூடியது, சும்மா தருவார். அதுக்கெல்லாம் நம்ம அவர்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியக்காரங்க அதுக்கு வேண்டி தலைகுத்தி மறைஞ்சி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். தானியேல் நீங்கள் பிரியமானவனேன்னு கூப்பிட்டாங்கல்ல, தானியேலை ஆண்டவர் சொல்லார், நீ மிகவும் பிரியமானவன், வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுவார். பிலிப்பியர் 2:21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்களே. அப்போது மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அப்போது தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள்னால் தங்களுக்கு வேண்டியது என்ன? ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு தொழிலில் ஒரு ஆசீர்வாதம், கொஞ்சம் பணம், இதெல்லாம் தான் தங்களுக்குரியது. அது ஊழியக்காரங்களே இப்போ அந்த எதுக்கெல்லாமோ பணம் பிரிக்கிறாங்க. பிரித்து அவங்களுக்கு இப்போ கார் வாங்குறது, பெருசாக வீடு கட்டுறது, சேலை வாங்குறது, துணி வாங்குறது எல்லாம் வாங்கட்டும். ஆனால் அதை கேட்டு வாங்கக்கூடாது. அது ஆண்டவர் கொடுத்தா அவங்க எவ்வளவோ அனுபவிக்கலாம்.
யோசுவா சொல்லுவார், அநேக வஸ்திரங்களோடு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா சொல்லுவார். அப்போ நம்ம நிறைய ட்ரெஸ் வச்சுருக்க ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம நல்லா உடுக்கிற ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது எப்படி வருது, அதுக்கு வேண்டி நம்ம பிரயாசப்படக்கூடாது. நம்ம வசனத்துக்கு வேண்டி பிரயாசப்படும்போது அது நமக்கு சும்மா கிடைக்கும். அது நம்ம எவ்வளவு அதை ஆண்டவர் தந்தாலும் நம்ம அனுபவிச்சுக்கிடலாம். அது தப்பு கிடையாது. வீடு, காரு, ட்ரெஸ்ஸு, படிப்பு, உத்தியோகம் இதெல்லாம் நம்ம தேடவே கூடாது. அப்படி பைபிளில் இடம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அடுத்தது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்ம ஆத்மா எப்படி இருக்கோ அப்படி நமக்குள்ள மற்ற காரியம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். அதெல்லாம் நம்ம தேட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. பிலிப்பியர் 3:17-19 வரை, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ பவுலப்போஸ்தலன் சிலரை மாதிரியாக சொல்லுவார், அவரே மாதிரியாக சொல்லுவார், என்ன போல ஆகுங்கன்னே சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு அவர் தன்னை குறித்து ஒரு உறுதி, ஆண்டவருக்குள்ளே நான் சரியாக தான் இருக்கேன், இந்த வசனத்தின்படி சரியாக தான் இருக்கேன், ஆண்டவர் சொல்லிருக்கெல்லாம் கீழ்ப்படியேன்னு சொல்லி ஒரு உறுதி இருந்ததுனால அவர் தைரியமாக என்ன போல ஆகுங்கன்னு அந்த வசனத்தை சொல்லுவார். வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அப்போ இப்படி செய்கிறவங்க, இந்த உலகத்துக்கு வேண்டி நிற்கிறவங்க, அவங்களுக்கு முடிவு அழிவான். அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்கள பின்பற்றாமல் வேறு விதமாக நடக்கிறாங்கன்னா என்னத்தையும் போதிக்கிறாங்க, வசனத்தில் இல்லாததை போதிக்கிறாங்க, உலகத்துக்குரிய காரியங்களை போதிக்கிறாங்க. அது தப்பு, அது செய்யக்கூடாது. அப்போ அப்படி செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். படிப்பு பூமிக்கு அடுத்தது, தொழில் பூமிக்கு அடுத்தது, பணம் சம்பாதிக்கிறது பூமிக்கு அடுத்தது. இந்த பணத்தை நம்ம அங்கே கொண்டு போக முடியாது. இந்த சர்டிஃபிகேட், இந்த படிப்பில் கிடைக்க சர்டிஃபிகேட்டை நம்ம அங்கே கொண்டு போக முடியாது. தேவன் ஜீவ புஸ்தகத்தில் நம்மளை பற்றி என்ன எழுதுகாரோ அதை தான் கொண்டு போக முடியும். நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறது பொக்கிஷமாக அங்கே சேரும், அது ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்துக்கு போயிடும். இந்த மாதிரி வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது அதை நம்ம கரெக்டாக செய்யும்போது அதுதான் நமக்கு அங்கே பொக்கிஷமாக சேரும், அதை தான் அங்கே கொண்டு போக முடியும். சும்மா ஏனோ தானோன்னு என்னத்தெல்லாமோ செய்துட்டு கிடந்தா, என்னத்தெல்லாமோ நம்ம கூப்பிட்டா அது நம்ம கூட வராது. அவர்களுடைய லட்சியம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இதெல்லாம் பரலோகத்துக்குள்ளது இல்லை, பூமிக்குள்ள காரியங்கள். பூமிக்கு அடுத்தது தான் நம்ம சர்டிஃபிகேட்டும், நம்ம மார்க்கும், நம்ம தொழிலும் எல்லாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இப்படி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இயேசு கிறிஸ்து வர காத்து கொண்டு இருக்கிறோம்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதை தான் நம்ம பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். வேதத்தை போதிக்கிறவங்க நித்திய ஜீவனை பற்றி தான் பிரசங்கிக்கணும். தொழிலை பற்றியோ, பணத்தை பற்றியோ, பணம் சம்பாதிக்கிற வழியை பற்றியோ பிரசங்கிக்கக்கூடாது. அப்போ இந்த நித்திய ஜீவனை பற்றி பிரசங்கிக்கும்போது ஆண்டவரும் அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்கும் நித்திய ஜீவனை தருவார். நீங்கள் யாருக்கு வேண்டி பிரயாசப்படுறீங்களோ அவங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பாரு. 2 பேதுரு 2:3 பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பொருளாசையுடையவர்களாய், அவங்களுக்கு வேலையை அவங்க பொருளாசைக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் அங்கங்கே கூட்டம் போட்டு ஜோமனாக்கு ஓடிவாங்கன்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு? காணிக்கை பிரிச்சுட்டு போகிறதுக்கு. அல்லாமல் ஒரு உலக காரியத்தை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனவனுக்கு திறமைப்படி ஆண்டவர் கொடுப்பார், அது தன்னே கிடைக்கும். ஆதாயமாக பொருளாசையுடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால், அவங்க சொல்லிய தந்திரமான வார்த்தை அப்படி பைபிள்லே இருக்குது, உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். அப்போ நீங்கள் தேவனுக்கு ஆதாயமாக இல்லை, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு ஆதாயமாக நீங்கள் போயிடுவீங்க. அவங்க சொல்லதை கேட்டால் நீங்களும் அப்படி போயிடுவீங்க. அதனால் இந்த மாதிரிப்பட்ட உபதேசங்கள்லாம் கேட்கக்கூடாது. யோவான் 3:16
மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இவை தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். யோவான் 3:16 அது பேதுருவில் உள்ள வசனம். அடுத்தது யோவான் 3:16 தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ தேவன் நமக்கு தந்ததும், நம்ம படுகிற பிரயாசமும் ஊழியம் செய்கிறதும், இந்த வேத புஸ்தகம் நமக்கு போதிக்கிறதும் நமக்கு நித்திய ஜீவனுக்கு வேண்டிதான். அழிந்து போகிற ஒரு காரியத்துக்கு வேண்டிய ஆண்டவர் நம்மளை கூப்பிடலை. அழிந்து போகிறத நம்ம தேடவே கூடாது. அது தன்னை வரும், படிப்பாக வரும், மார்க்காக வரும், தொழிலாக வரும், பணமாக வரும். அது ஆண்டவர் ஆத்மா நல்லா இருக்கும்போது, நம்ம நல்லா பைபிள் வாசி ஜெபம் பண்ணும்போது இந்த காரியம் எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அது நல்லாவே செய்வார். எல்லாம் நமக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியாக கிடைக்கும். நம்ம மேன்மையான பணம் நமக்கு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போது வேத புஸ்தகத்துக்கு ஆதாரமே நித்திய ஜீவன் தான். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். நித்திய ஜீவனுக்கு வேண்டி தான் நம்ம பிரயாசப்படணும். நம்மளும் பிரயாசப்படணும். நமக்கு கீழே இருக்கவங்க, நமக்கு முன்னே இருக்கவங்க, நம்ம குடும்பத்தார் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்னு தான் நம்ம பிரயாசப்படணும். அதுதான் நம்ம ஜெபமும் எண்ணவுமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. அது நமக்கு அந்த அறிவு நமக்கு நல்லா இருந்தால் நம்ம அந்த மாதிரியெல்லாம் வசனத்தை விட்டு வழி மாறி நம்ம போகவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதையே செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அநேக ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுவீங்க. மற்ற 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் தினமும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. தினமும் வாசித்து இதில் எதுக்கு நான் கீழ்ப்படியலை, எதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு பார்த்து உங்கள் ஜீவிதத்தை நீங்கள் சரி பண்ணும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த இதை கேட்க யாரும் நித்திய ஜீவனை மிஸ் பண்ணிட விடாது. எல்லாரும் வரணும். உங்கள் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.